ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீறி ஆச்சு நோட்டிஷிப் உடனே எபிசோட் 76 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நருட்டோ ஷாக் ஆயிருக்கும். அந்த ரசிங்கான் என்னுடைய சீக்ரெட் டெக்னிக்னு நான் நினைச்சேன். ஆனா நீங்க என்ன விட அத பெட்டரா பண்றீங்க. அத கத்துக்கிறதுக்கு நான் ஜிராயா சென்சை கூட எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? பல நாட்கள் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் பண்ணேன். இங்க பாரு, இதுல நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அது சரி, நீங்க ஒரே கையிலேயே ரசிங்கான் பண்றீங்களே, இது அவ்வளவு ஈஸியா? ரெண்டு ஷேடோ பிளான்ஸை பயன்படுத்தி கூட என்னால அத ஒழுங்கான ஷேப்ல ஸ்பின் பண்ண முடியாது. அதுக்கு தான் தம்பி இந்த ட்ரைனிங். எல்லாமே வேஸ்டா? நான் எதுக்காக கஷ்டப்படணும்? ஒருவேளை நான் இப்போ வேற வழியே இல்ல. அவன் பொறுமையாகிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். குழம்பி முடிச்சு அவனே வருவான். வெயிட் பண்ணு. என்னடா வெறும் கையிலேயுமா வருது? இந்த ட்ரைனிங்கோட பலனை வந்துருமோன்னு நினைச்சிட்டேன். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது என்னால ரசிகனை உருவாக்க முடியும் காமிக்கிறதுக்கு இல்ல. என்ன ஏமாத்த முயற்சி பண்றீங்களா? நான் சொல்றத கேளு. சக்ரா ஃபார்மோட நேச்சரை மாத்துறதுக்கு இருக்கிற சிறந்த உதாரணமே இந்த ரசிங்கான் தான். எனது சக்ரா ஃபார்ம மாத்துறதா? இப்ப நீ கத்துக்க போறது சக்ரா ஃபார்முடைய சேஞ்சையும் சக்ரா நேச்சரோட சேஞ்சையும் சேர்த்தா வர ஜூட்சு தான். இது உதாரணத்துக்கு இந்த சிடோரி மாதிரி. நீங்க தான் கெத்தல காட்ட ட்ரை பண்றீங்களா? டேய், உனக்கு கத்துக்கத்துல வர்றா. நேச்சரை லைட்னிங்கா மாத்துறதை தாண்டி இதுக்கு இன்னும் நிறைய விஷயம் தேவைப்படும். இதுக்கு நான் என்னோட சக்ரா ஃபார்மையும் மாத்தணும். அப்பதான் இதோட டிஸ்சார்ஜ் ரேட் அப்புறம் பவர் லெவல் எல்லாத்தையும் மாத்த முடியும். இன்க்ரீஸ் ஆகும். இங்க பாரு, சக்ரா நேச்சரை மாத்துறதோட சேர்த்து சக்ரா ஃபார்மையும் உன்னால மாத்த முடிஞ்சதுன்னா உன்னோட தாக்குதல் அளவு பயங்கரமா அதிகரிக்கும். ஆனா இந்த ரெண்டு பெருசை விட அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். உருவாக்குற ஷினோபிய பாக்குறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வம். இப்பவும் நீங்க தான் கெத்தல சொல்றீங்க, அதானே? நம்ம இப்ப வரைக்கும் பண்ண பயிற்சியால உன்னோட சக்ரா எனர்ஜியை விண்டா மாத்த நீ கத்துக்கிட்ட. கூடவே சக்ரா ஃபார்மா மாத்துறதால உருவாகுற ஜூட்சுவும் உனக்கு தெரியும். ரசங்கானா? அதேதான். ஒரு நிமிஷம் இருங்க. அப்படின்னா நீங்க என்னால ரெண்டுமே பண்ண முடியும்னு சொல்ல வரீங்களா சென்சை? அததான் நானும் சொல்ல வந்தேன். ஆல் ரைட். அப்படின்னா இன்னும் சில நாட்கள்லயே என்னால புது ஜூட்சுவை கத்துக்க முடியுமா? எஸ், இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே. சொல்ல விட்டாதானே. அதான் ட்ரை பண்ணேன். இந்த புது ஜூட்சு ட்ரைனிங் கண்டிப்பா கஷ்டமா இருக்க போறது இல்ல. அது அவ்வளவு சுலபமா இருந்திருந்தா நான் சிடோரி உருவாக்குற அவசியமே இருந்திருக்காது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ரசிகனோட சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் சக்ரா நேச்சரோட உருவாக்கி மாத்திர லைட்னிங்கோட சேர்க்க முடியல. அவராலே முடியல. சேஞ்ச் இன் ஃபார்மோட சேர்க்கறதுக்கு அதிபயங்கரமான திறமைகள் தேவை. இன்னும் தெளிவா சொல்லணும்னா அந்த திறமைகள் அவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். இந்த முயற்சியில தோத்தது நான் மட்டும் இல்ல. இந்த ஜூட்சுவை உருவாக்குன என்னோட டீச்சரால கூட அது முடியல. என்ன? ஆமா, ஃபோர்த் ஹோகாகேவால கூட அதை மாஸ்டர் பண்ண முடியல. அப்படியா? கத்துக்கத்து குருனாலே முடியலன்னா அப்ப இவனுக்கு ஃபோர்த் ஹோகாகே சக்ராவோட ஃபார்மை மாத்தி இருக்கிறதுலயே சக்தி வாய்ந்த ஜூட்சுவை உருவாக்குனவர். அதுல உருவானதுதான் ரசிங்கான். சேஞ்சிங் ஃபார்மை மாஸ்டர் பண்றது ஹையர் ரேங்க் டிஃபிகல்ட்டில இருக்கு. ஆனா எப்படியோ நான் அதை காப்பி பண்ணிட்டேன். உண்மையான பிரச்சனையே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் வருது. ரசிகனை கண்டுபிடிச்சதுல இருந்து ஃபோர்த் ஹோகாகேவோட விருப்பமே அவரோட சொந்த நேச்சர் சேஞ்சிங்க அது கூட சேர்க்கிறது தான். ஒரு நிமிஷம். அப்படின்னா அந்த ரசிங்கான் ஒரு இன்கம்ப்ளீட் ஜூட்சுன்னு சொல்ல வரீங்களா சென்சை? நீ சொல்றது உண்மைதான் நருட்டோ. நாம உருவாக்க நினைக்கிற ஜூட்சு எஸ் ரேங்க் லெவல் டிஃபிகல்ட்டில இருக்கு. சொல்ல போனா அதை விட கஷ்டமா கூட இருக்கலாம். ஒரு அது முழுசா பண்றதுக்குள்ளேயே இதுவாயிட்டு நம்மளால அதை உருவாக்க முடியாம கூட போலாம். அதனால இந்த நொடியில இருந்து உனக்கு கத்துக் கொடுக்க எதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் நீயே தான் கண்டுபிடிக்கணும். சரி, இது எல்லாத்தையும் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னு புரியுதா நருட்டோ? ஏன்னா உன்னாலதான் முடியும். ஏன்னா அப்பேற்பட்ட ஃபோர்த் ஹோகாகேவால கூட செய்ய முடியாத இந்த விஷயத்த ஒன்னால செய்ய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது எப்படி? சரி, சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டேன். அடுத்த பயிற்சி என்கிட்ட இந்த ஸ்டாமினா இருக்கிறதுனால பண்ண முடியும்னு சொல்றாங்க போல.
சொல்லிட்டு போயிட்டீங்க. விளக்கிட்ட கக்காஷி சாதுரியமா பேசி அவனை நம்ப வச்சிட்டல. இல்ல, உண்மையதான் சொல்லியிருக்காரு. அவனால இதை செய்ய முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. நீயா இன்னும் தகவல் வந்துட்டே தான் இருக்கு. லேடி சுனாடி டீம் ஆசுமா கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. பார்த்துட்டாங்களா இல்லையா? இவங்களுக்கும் தகவல் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த 2 அக்காட்ஸ்க்கு ஆட்களும் கலெக்ஷன் ஆபீஸ்க்கு போறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. பார்த்துக்கிறாங்க. இங்க பக்கத்துல இருக்கிற கலெக்ஷன் ஆபீஸ் எங்க இருக்க தெரியலையே. எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கணும். அப்படின்னா எப்ப வேணாலும் அக்காட்ஸ்க்கு ஆட்கள் கூட நாம மோதணும். ஏய், தேவையில்லாம கவலைப்படாத. இன்னும் ஆசுமா சென்சை சொன்னது போல நடந்துக்கிட்டா நமக்கு கண்டிப்பா எந்த ஆபத்தும் வராது. பிளான் முன்னாடி சொல்லியிருக்காரு போல. பாரு, இதை நான் ஒன்னும் சும்மா சொல்லல. நம்ம ஒரு மிஷன்ல இருக்கும்போது ஷிகமாரி இதை என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கான். அப்படியா ஜோஜி? நம்ம யாரும் இங்க தனியா வரலங்கிறத புரிஞ்சுக்கோ. ஷிகமாரு கூட இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் இருக்கான், அந்த அறிவாளி கூட இருக்கான். அது ஒரு நம்பிக்கை தான். ஹே ஆசுமா சென்சை, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? இந்த சிரிக்க கூட உங்களுக்கு என்ன பழக்கம் இருந்துச்சு? எதுக்காக திடீர்னு இதை கேட்குற? நீங்க அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு 2 நாள் ஆகுது. உங்களை மாதிரி ஒருத்தர் திடீர்னு அந்த பழக்கத்தை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. என்ன கேட்டா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இறந்துட்டாருன்றதுனால விட்டுருக்காரு. நல்லா தான் கவனிச்சிருக்க. என்னோட மாற்றத்தை இவ்வளவு ஈஸியா நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அப்ப எனக்கு வயசாயிடுச்சா என்ன? சின்ன வயசுல இருந்து உங்க கூட இருக்க. அவரும் பிடிக்காதுன்னு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா 3rd ஹோகாகேவோட மரணத்துக்கு அப்புறம் தான் நான் உங்களை இப்படி பாக்குறேன். ஒரு காலத்துல நாங்க 2 பேரும் கார்டியன் ஷினோபி 12ல இருந்தோம்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த காலத்துல நாங்க 2 பேரும் எப்படி இருந்தோம்னா, நாங்க உன்னையும் ஜோஜியும் போலவே தான் இருந்தோம். லோ கொஸ்டின். சரி, கண்டிப்பா உங்களால அந்த கெட்ட பழக்கத்தை விடவே முடியாது. ஓ, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? இதுக்கு முன்னாடி வேணா நான் ஸ்மோக்க விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். எப்படியோ என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி ஷிகமாரு. ஆனா நான் ஸ்மோக் பண்ணாம இருக்கிறது சிரிக்குனால இல்ல. இந்த 2 அகாட்ஸ்கி ஆட்களும் சிரிக்குவை தோக்கடிக்கிற அளவுக்கு பலசாலியா இருந்திருக்காங்கன்னா அவங்க திறமைகள் கண்டிப்பா பயங்கரமா இருக்கும். அதனால எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க. திரும்பவுமா? இப்போ 2 பேரா சேர்ந்து ரசிங்கனை ஓ, உருவாக்க போறீங்க. மல்டி அதனாலயா? விங் சேஞ்ச் சக்கர நேச்சரை அது கூட சேர்க்க பாருங்க. சொல்றது ஈஸின்னு தெரியும், ஆனா இந்த திரும்ப இதேதானா? மட்டும்தான் முடியும். இந்த விஷயத்தை நீயே தனியா தான் கத்துக்கணும் நருட்டோ. முயற்சி பண்ண தயாரா இருக்கியா? இது இவன் ஈஸியா பலம் மாட்டலாம்ல. இதுதான் இவன் ட்ரைனிங் எடுத்தது. வின் சக்கராவை யூஸ் பண்ணு. வின் சக்கரா நேச்சரை மாத்துறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஆனா அதை எப்படி பண்றது? ரசிங்கனுக்காக சக்கரா ஃபார்ம் மாத்த முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பண்ணணும்னு எனக்கும் புரியல. அதோட டிசைன் மாத்து, வடிவத்தை மாத்தலாம். பார்க்க வேண்டியது.
ஐயோ ஷாடுக்குனா மயக்கம் போட்டு விழுந்துருக்குது. நருட்டோ ஏன் இப்படி பண்றான்? இப்பதான் அந்த வாட்டர் ஃபால கட் பண்ணான். இவனுக்கு என்னோட பில்ஸ் தேவைப்படும். ஐயோ சாக்குரா, நான் சொல்றேன்னு நீ ஒரு வாய் சாப்பிட்டு காட்டு பார்க்கலாம். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு இதை சொல்லியே ஆகணும். நீ குடுத்திய ஒரு உருண்டை பில்லு அது நல்லாவே இல்ல. அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் உண்மையை சொல்ல சொன்னேன். போய் சொல்லக்கூடாது. தின்னு பாரு. இப்போ இத நானே சாப்பிட்டு ப்ரூவ் பண்றேன். இதெல்லாம் மூட்டை மூட்டையே எத்தனால இருந்து வச்சுருந்து. நம்ம நினைச்ச மாதிரியே மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்ஸுவால அவன் வேகமா சோர்ந்து போயிடுறான். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ? மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? 150 ஆக்கிட்டா. இப்போ நான் இதுல கொஞ்சம் வெண் சக்கராவை சேர்த்தாகணும். மாறுது வெடிச்சிச்சு. இது கண்டிப்பா அவ்வளவு சுலபம் கிடையாது. என்னால முடியல. ரசிங்கான உருவாக்குறதுக்கு எவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணணும் தெரியுமா? இது கஷ்டம். கண்டிப்பா ஒரு 3 நாள் ஆகும்டா. உருவாக்குற ரசிங்கானுடைய நேச்சரையும் மாத்தி ஆகணும். இதெல்லாம் எனக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் ஒரே நேரத்துல பாக்குற மாதிரி இருக்கு. என்னால இது முடியாது. என்ன பேசிக்கிட்டு இருக்க? புலம்பிக்கிட்டே இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னால கண்டிப்பா சாதிக்க முடியும். மல்டி ஷேடோ இருடா. அட மிருகமே. ரெஸ்ட் எடுக்க மாட்டேன்றான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பண்ணலாம். இதானா அந்த ஆபீஸு? இந்த ஆபீஸ்லாம் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க புரியலையே. நீ எங்க போயிட்டு இருக்க? அர்ஜென்டா வருதா? சரி, எனக்கு அவசரமா வருது, நானும் வரேன். ஓ, ரகசியமா வச்சிருக்காங்க, யாருக்குமே தெரியாது. இதுதான் நான் சொன்ன கலெக்ஷன் ஆபீஸ். ரகசியமா என்ட்ரன்ஸ் நான் கூட ஏதோ ஓப்பனா வச்சிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வழியா வாங்க. வீட்டு பசங்களா பப்ளிக் டாய்லெட் மாதிரி வச்சு பின்னாடி வச்சிருக்காங்க. எவ்வளவு இருக்கு பாத்தியா? பாடியை எங்க வைங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மாசமா பேர்லாம் வருது. இப்போ நெக்ஸ்ட் அவன் தான். கஷ்டப்பட்டுலாம் திரும்ப எடுக்கிறதில்ல, அத்தண்டு திருடி எடுத்துக்கிறது. இது சிரிக்குவே தான். இந்த தடவை பெரிய ஆடை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் காக்கசூ. இது முன்னாடி எவ்வளோ பேரா புஷ்ணு வந்து குத்துக்கிற? இங்க நாத்தம் அடிக்குது. வந்த வேலை முடிஞ்சுதா? நம்ம கிளம்பலாமா? கொஞ்சம் இரு, நான் பணத்தை எண்ணணும். கணத்தினி கழுகோட மோசமாகிறாரு. பணத்தோட ஸ்மெல்லுக்கு வருத்தப்படுறதா? நான் இந்த வெளியே பாடிலாம் வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? அவங்கள்ட்ட இருக்க திறமெல்லாம் எடுத்துக்கலாம்ல. புரட்சி மாதிரி எப்படி பண்ணுறான் அந்த மாதிரி அவங்களோட டிஎன்ல எடுத்து உருவாக்கிக்கலாம்ல அந்த பவர்லாம். இல்லப்பா, கலெக்ஷன் ஆஃபீஸர் நெருங்கிட்டு இருக்கோம். அந்த உடம்புல இருக்க திறமையை அது புரியுது, அது எடுத்துக்கலாம். புரியுது. இவங்களுக்கான அமௌண்ட்டை இவங்க ஆளுங்களும் ஒருத்தர் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு மாதிரி எல்லாம் கவனமா இருக்க. இவங்க எட்டி அண்ணா இருப்பாங்க, பணக்காரன் எவனா இருப்பான். அது அவங்க ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க போல, இந்த ஆளுக்கு இவ்வளோன்ட்டு.
பணம் இருந்தால் திறமையை வாங்கிக்கலான்ற மாதிரி இது. சொன்ன மாதிரி பணம் கரெக்டா இருக்கு. உங்க கூட பிசினஸ் பண்ணதுல சந்தோஷம். சீக்கிரம் சந்திப்போம் மிஸ்டர் காக்கசு. மன்னிச்சிரு, நான் திரும்ப வர கொஞ்சம் நாள் ஆகும். ஜின்சுர்கியை தேடி லீஃப் வில்லேஜுக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். உங்க கூட வந்தானே அவங்கிட்ட இருந்து தூரமா இருங்க. அவன் முகமே எனக்கு பிடிக்கல. அவனால உங்களுக்கு காசு கிடைக்காது. சரியா சொன்ன. ஹிடானுக்கு பணத்தை பத்தி பெருசா கவலையே இல்லை. ஆனா அவன் தான் எனக்கு சரியான பார்ட்னர். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது பார்த்தா உங்களுக்கும் ஒரு ரேட் இருக்கும்லடா. இதுக்கு முன்னாடியே கூட வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்னையே அறியாம நான் அவங்கள கொன்னுடுவேன். ஆனா இவனை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாது. அதனாலதான் இவன் எனக்கு சரியான பார்ட்னர். கூட இருக்க கொன்னுடுவானா? என்னடா இவன்? கான்சென்ட்ரேட் பண்ணு. என்னுடைய சக்கராஸை கிரைண்ட் பண்ணப்ப என்ன பண்ணனோ அதே தான் இப்பவும் பண்ணணும். சரி வந்துச்சு. எமுட்டா சக்கரை ட்ரை ஆயிடுச்சு போல. அப்போ டென்சோ டென்சோ நான் பாத்துக்கிறேன். கட்டி போட போறாரு. பிரகாஷ் வேற எமோஷனலா ஒரிஜினல் பேர் கூப்பிட்டுறாரு. டென்சோ இவரு, அவன் டான்ஸோ. அப்பா நாருட்டோ, இதுக்கு மேல அவனால முடியும்னு எனக்கு தோணல. ரெஸ்ட் எடுக்கணும். இன்னும் எத்தனை தடவை அவனை கட்டுப்படுத்த முடியும்னு தெரியல. இந்த பயிற்சியை தொடர முடியாது. நருட்டோக்கு வேற வழியே இல்ல. அவன் விட மாட்டான். ஜுட்சுவை உருவாக்குறானா இல்லை இல்லை, கத்துட்டு தான் ஆகணும். மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சுது. எனக்கு அக்காஷி பார்த்துட்டாரு. அக்காஷிக்கு இவங்கிட்ட பவர் ஆக்கி விட்டுறணும்னு பார்க்குறாரு. வந்துட்டாங்களே, வேற இடமான்னு தெரியல. இதில் கிட்ட வந்துட்டாங்க. இவர் தான் தகவலே சொன்னது. அகாட்ஸ்கி முன்னாடி தான் இருக்காங்க. அப்படின்னா நம்ம கிளம்பலாம். இப்படியோ போய் அவன் முன்னாடி நிற்க போறீங்க. பிளான் எதுவும் கிடையாதா? என்ன நாத்தம் இது? 5 நிமிஷம் தான் உள்ள இருந்தா அதுக்கு என்னோட ட்ரெஸ் இப்படி நாறுது. வேலையை முடிக்க இவ்வளோ நேரமா காக்கசு? இந்த எபிசோடு நல்லா இருந்துச்சுங்க. சரி, ஓகே. ஆனால் நருட்டோ அது வந்து புரிஞ்சதுங்க. அதாவது ஃபைலியர் வெர்ஷன் தான் இந்த இதுவே. அவர் வந்து முழுசாக இதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஜஸ்ட்டு உருவாக்கியிருக்காரு, அவ்வளோதான்றப்போ அவ்வளோதான் அந்த பவரே இருக்குது. ஸோ அது வந்து நருட்டோனில் முடியும். ஏன்னா நருட்டோ கிட்ட ஸ்டாமினா இருக்குது, விடாமுயற்சி இருக்குன்றப்போ இவனால் வந்து தொடர்ச்சியாக அது பண்ணி ஏதாவது ஒன்று இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு கக்காஷி நம்புகிறாரு. ஸோ என் குரு கற்றுக் கொடுத்தது இவருக்குமே இவர் வந்து அது சிறியோடையாக மாற்றிட்டாரான்னு தெரியல. இவர் உருவாக்குனதா அதுவா என்னன்றது தெரியல. ஸோ நருட்டோவும் அந்த மாதிரி ஒன்று பண்ண முடியும் அப்படின்றத நம்புகிறாரு. ஸோ பார்ப்போம். நருட்டோவும் விடாமுயற்சி தான் பண்ணுறான். இப்படி பண்ணி தான் வந்து இதே எடுத்தான். ஸோ இதை டெவலப் பண்ணுறதும் கண்டிப்பாக அவனால் முடியும். பட் இதுக்கு பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. அந்த மாதிரி இல்லை. ஸோ இது பண்ணுறப்போ நிறைய எழுந்துருச்சு. ஸோ இது எத்தனை முறை எமோட்டோவும் வந்து இதேமாதிரி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியும்னு தெரியாது. ஒரு சமயத்துக்கு மேலே உக்கிரமாச்சுன்னா அவராலையும் கண்ட்ரோல் பண்ண மீறி போகிறதும் உண்டு. ஸோ கொஞ்சம் டேஞ்சராக தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. நான் வந்து சிறுக்கு உடம்பை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்குன்னு சொன்னதும் நல்லவங்க நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆஃபீஸு நினச்சேன். லீஃப் வில்லேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸ் போல் அப்படின்னு நினச்சேன். அப்போ கூட யோசிச்சேன், அப்படி போனால் இவங்க மாட்டிப்பாங்களே, சிறுக்கு பாடி எடுத்துகிட்டு போனால் டவுட் வருமே நான் நிறைய தோணுச்சு. அப்புறம் பார்த்தோன்னா
திருட்டு நெகட்டிவ் பசங்க. அவங்க வச்சிருக்கிற ஒரு ஏதோ ஒரு பொழுது இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க, போய் கொடுத்தா அந்த அமௌண்ட்டை கொடுத்துறாங்க போல இருக்கு. லாஸ்ட்மா வேற அடுத்த இதில் அவர் தான் இருந்தார். இன்னும் அவருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அந்த தெரியல. புக்கை பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பேர் இந்த மாதிரி பேரு, பண்ணியிருக்காங்க. பிணவர அவ்வளோ இருக்குது. ஸோ அவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னா இவன் அவ்வளோ கொண்டு இவனே அடிக்கடிக்கு வர கஸ்டமராக தான் தெரியானா இப்போ இந்த மாதிரி எத்தனை பேர் எடுத்து வந்து போட்டிருப்பான். பிணம் தின்னிங்க மாதிரி இருக்குடாடி, ரொம்ப கேவலமாக இருக்குது. பணத்தை வச்சு இப்படி சாப்பிட்ணுமா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. நான் நினச்சேன் இந்த ஆஃபீஸ்னால் நான் யோசிச்சுட்டே இருக்கேன், இப்படி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃபீஸ் இருக்குன்னா இதெல்லாம் நீங்கள் அடித்து உடச்சிருக்கலாமே, என்ன இப்படி ஒன்று அழிச்சே விட்டுருக்கலாமேன்னு பார்த்தா எனக்கு ரகசியமாக வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆஃபீஸே தெரியாமல் இப்போ பப்ளிக் பாத்ரூம் அந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு பின்னாடி ரகசியமாக வச்சுட்ருங்க. அதனால இவங்களுக்கு தெரியல போல். ஸோ இதுக்கு தனியாக ஒரு ஸ்பை வச்சு பார்த்தா தான் இது எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அழிக்கவே முடியும். இது கண்டிப்பாக எவனா பணக்காரன் தான் அதை பண்ணுவான். இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறான் பண்ணுறான்னா பணக்காரனாக தான் இருப்பான். ஈஸியாக வாங்கி இதை பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்கு திறமை வேணுமா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சின்ன வயசுலேருந்து ட்ரைனிங் எடுத்துலாம் வேணாம், சிம்பிளாக டிஎன்ஏ எடுத்துக்கோ, ஊசி போட்டுக்கோ, பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு உரைச்சி தான் ஞாபகம் வந்துச்சு. அவன் தான் டிஎன்ஏ வச்சு தான் டெஸ்ட் பண்ணுறது. இப்போ அவனுக்குலாம் இதெல்லாம் வந்து வரப்பிரசாதம் மாதிரி இந்த மாதிரி ஆஃபீஸ்லாம். அவனுக்கு என்ன வேணுமா இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து வாங்கிட்டு போய் அழகாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காகவே இது உருவாக்குற மாதிரி தெரியுது. இல்லை இது ஆஃபீஸ்னா இது சீக்ரெட்டாக இருக்குது, யாருக்கும் தெரியாதுன்னும் போது ஆஃபீஸ்னால் எப்படி எல்லாரும் இந்த இடத்துக்கு ஆஃபீஸ்னு வருவாங்க. இது டாய்லெட் தானே, இங்கே ஆஃபீஸ் இருக்குன்னு அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அது சீக்ரெட்டான பிளேஸே இருக்காது இல்லை. அதான்ப்பா இப்போ வந்து அக்காசுக்கிக்கு இங்கே மெம்பராக இருக்கிறவங்க இது வந்து ரெகுலராக வரவங்களுக்கு இந்த பாத்ரூம் பின்னாடி ஒரு ரூம் இருக்குன்னு தெரியுது, வரப்போகிறாங்க. மீதி பேர் வந்து பாத்ரூம் போக போகிறாங்க, வெளியே கிளம்ப போகிறாங்க, யாருக்கு தெரியும்? இல்லை இப்போ லீஃப் வில்லேஜ் நம்ம ஆட்களுக்கெல்லாம் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கும்போது எப்படி அது தெரியுதுங்கிற இது இது ஒரு ஆஃபீஸ்னு எப்படி ஒரு டாய்லெட் இருக்கிற இடத்துக்கு எப்படி ஒரு ஆஃபீஸாக அவங்களும் கரெக்டாக வராங்க அது அப்படிங்கிறது. அக்காசுக்கு ஃபாலோ பண்ணி வந்ததுனால தெரிஞ்சிச்சு. அவங்க அக்காசுக்கு தான் ஃபாலோ பண்ணாங்க. பாத்ரூம் ஃபாலோ பண்ணால் அதுக்கு முன்னாடியே வந்து நின்று இருக்கணும். இல்லை ஆஸ்மா இல்லை இவங்கெல்லாம் அவங்கள முன்னாடியே தான் ஃபாலோ வந்து பண்ணிட்டு அங்கே வந்தாங்க. அந்த தகவல் அனுப்பும்போது கூட இங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தான் அனுப்புனாரு. அவங்களும் யோசிச்சாங்க எங்கே பக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது அங்கே போகணுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வந்தாங்க. ஸோ அப்போ உண்மையாகவே ஆஃபீஸ் தானா இல்லை டாய்லெட்டான்றது எனக்கு குழப்பமாக இருக்குது. டாய்லெட் தான்ப்பா, வெளி உலகத்துக்கு அது டாய்லெட். எல்லாருக்குமே லீவ் வில்லேஜ் வந்து சுண்ணாடை பாட்டி வந்தாலும் டாய்லெட்டாக தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளே இந்த ஆஃபீஸ் இருக்குன்றது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து இப்போ கலெக்ஷன் எடுத்துன்னு போய் இங்கே நிற்கிறாங்கன்னா ஓ இந்த ஆஃபீஸ் இங்கே இருக்கான்னு இப்போ தான் தெரியவே போகுது அவங்களுக்கு. அது வரைக்கும் தெரியாது இல்லை, யாரு கண்ணுக்குமே தெரியாமல் வச்சுட்டு இருக்காங்க. இல்லை யாரோ வந்து அக்காசுக்கு அந்த 2 பேர் ஃபாலோ பண்ணிடலாம் வரல, தேடி தேடி தடயத்தை கண்டுபிடிச்சு தேடி தான் தானே வந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஃபுட் பிரிண்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தடயத்தை தேடி தான் வந்தாங்க. அவங்களே வந்து இமேஜினேஷன் என்னது அதாவது எதிர்பாராமலாம் வந்துடல. இந்த தடயத்தை அதை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஒரு டிப்ஸ் அதுக்கு தான் இத்தனை பேர், உனக்கு 1-2 பேர் வந்துடல. இவ்வளோ பேரும் 4 பக்கமும் 6 பக்கமும் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வழியாக தானே இருக்கும். ரவுண்டு சரௌண்டில் எல்லா பக்கமும் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வழியில் இவங்க கண்ணுக்கு பட தான் போகிறாங்க. அப்படிப்பட்டு தான் இது வந்தது. இந்த இடத்துல இப்போ ஆஃபீஸ் இருக்குன்றதும் தெரியுது. ஸோ ஃபைனலி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு இப்போ ஆஸ்மா தான் இப்பயும் கரெக்டாக கிட்ட நிற்கிறாரு. நான் நினச்சேன் நம்ம பசங்க எல்லாம் கூட இருப்பாங்கன்ட்டு. சிக்கமாரு தான் கூட இருக்கான். அவனை நம்பலாம், அவ்வளோ அறிவாக யோசிக்கிறவன் அவன். ஸோ ஏதாவது ஒரு பிளான் அந்த மாதிரி வச்சுட்டு தான் இறங்குவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ ஆஸ்மாவும் இருக்கார், ப்ளஸ் வந்து சிக்கமாரும் இருக்கானா இதுவே பெரிய டீம் தான். ப்ளஸ் நம்ம பசங்க 2 பேரும் இவருக்கு சோஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுறப்போ மேபி இதை தடுக்கலாமோன்னு தோணுது. அங்கே இப்படி தான் அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு தான். பட் அவர் சோலோவாக பண்ணார். பட் இங்கே டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டீம் ஒர்க்குன்னு இருக்கிறப்போ மேபி ஏதாவது பண்ணுவாங்கன்னு நம்புறேன். ஆனால் எனக்கு இந்த அக்காசுக்கு வச்சுட்டு நம்பிக்கை இருக்க முடியலைங்க. அவங்க எத்தனை கூட்டம் வந்தாலும் அடிச்சு நோத்துட்டு போயிடுவாங்களா, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஆயிடுமோன்னு பயம் இருக்குதான் செய்யும். நான் சிக்கமாரோட மூளையை நம்புறேன். அது வந்து யோசிக்கும், கிரிமினலாக யோசிக்கும். அவன் கிரிமினலாக அதுக்கு மேலே அந்த மூளை யோசிக்கும், ஒரு முன்னுயோகமாக ஒன்று பண்ணுவான். அது நார்மலாக ஓகே, சுக்குமார மாதிரி நரோட்டா மாதிரி நம்ம டீமுக்குள்ளே அந்த மூளை ஒர்க் ஆகும். இந்த அக்காசுக்கிட்ட அது ஒர்க் ஆகுன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம். இல்லை எனக்கு அந்த கிளாசிக்கில் இவங்க கூட ஃபைட் போட்டான்ல உரட்சிமார டீம் கூட, அங்கே ஃபைட் போடுறப்போ அவனோட வியூவெல்லாம் அப்படி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் பொறுமையாக அனலைஸ் பண்ணி ஒன்று பண்ணான். ஸோ இங்கேயும் இந்த ஃபைட் நடக்கிறப்போ டக்கு டக்குன்னு அவன் அனலைஸ் பண்ணிவிடுவான். இவன்ட்டு இது வீக்னஸ் இருக்குது இப்படி பண்ணலான்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவான்னு நம்புகிறேன். பார்க்கலாம். தெரியல, பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.